விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 35 விழுக்காடு வாக்காளர்களோட நம்பிக்கையை பெற்று முதலமைச்சராக தேர்வாகி இருக்கிறாரு நடிகர் விஜய். அவங்களை எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சு, என் நெஞ்சில் கொடியிருக்கும். தமிழக அரசியல்ல அதிரடியாக மாற்றத்தை ஏற்படுத்திய நடிகர்கள்ல எம்ஜிஆருக்கு அடுத்து நடிகர் விஜயோட இந்த சாதனை அளப்பரியது என்றால் மிக இல்லை. அவர் திரைத்துறையிலிருந்து அரசியல் பாதைக்கு வந்த பாதையை தற்போது விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 35 விழுக்காடு வாக்குகளை பெற்று 108 தொகுதிகளை வென்றுள்ளது நடிகர் விஜய் தலைமையிலாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம். தமிழகம் என்றாலே சினிமாவும் அரசியலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை என்பது பழமையான உண்மை. மக்கள் மனதை கவர்ந்த திரை நடிகர்கள் அரசியலிலும் அதே தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாறு தமிழகத்துல நிறைய இருக்கு. என்றாலும் மக்கள் மனதுல நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய திறன் கொண்டவர்களே அரசியலிலும் வெற்றி பெறுகின்றனர் என்ற எண்ணம் இங்கு வலுவாக வேரூன்றி காணப்பட்டு இருக்கு. தமிழக அரசியல்ல முதல்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கிய நடிகர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன். அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது அரசியல் முறையை மாற்றியமைத்த ஒன்றாகவே இருந்தது. மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஆதரவு மிக பெருசு. குறுகிய காலத்துல அவர் உருவாக்கிய கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியுமே கைப்பற்றியது. எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில ஏற்பட்ட வெற்றிடத்தையும் குழப்பத்தையும் சமாளித்து வலுவான தலைவராக உருவெடுத்தவர் தான் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். 3 முறை ஆட்சியை கைப்பற்றி எம்ஜிஆர் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க. இவங்களுடைய ஆட்சி காலங்கள்ல பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. அவர் மீண்டும் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சரானது மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வெளிச்சம் போட்டு காட்டியது. இந்த வரலாற்று பின்னணியில தற்பொழுது நடிகர் விஜய் அரசியல்ல உருவாக்கி வரக்கூடிய தாக்கம் அனைவரது கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. நீண்ட காலமாக சமூக அக்கறை கொண்ட கதாபாத்திரங்கள்ல நடித்தவர் அதே போன்றதொரு மனிதராகவே அரசியலிலும் விஜய் தோன்றியிருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை அவரு தொடங்கினாரு. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையில தமிழக வெற்றி கழகம் செயல்படும் என கட்சி தொடங்கியதும் விஜய் அறிவிச்சிருந்தாரு. வாக்குறுதிகளால் மட்டுமல்ல, செயல்பாட்டு திட்டங்களாலும் வெற்றி வரையறுக்கப்படும் என்று கட்சியின் கொள்கை திட்டத்துல வரையறுக்கப்பட்டது. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருப்பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்களின் ஏகோபித்த ஆதரவில் முதலமைச்சராகும் தகுதி பெற்றிருக்காரு. இவர் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல தமிழகத்தின் ஆட்சியை பிடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1974ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டை என்ற சிற்றூரில் பிறந்த விஜய் தனது குழந்தை பருவம் முழுவதையும் சென்னையில கழித்தார். கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திமா உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில தன்னுடைய படிப்பை தொடங்கிய விஜய் பின்னர் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாலலோக் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில இணைந்தாரு. சென்னையில லயோலா கல்லூரியில விஜய் விஷுவல் கம்யூனிகேஷனும் படிச்சாரு. இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த சங்கீதா சொர்ணலிங்கம் என்பவரை விஜய் காதல் திருமணம் செய்து கொண்டாரு. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் இருக்காங்க. குழந்தையாக இருக்கும் போதே சில திரைப்படங்கள்ல நடித்தவர் தான் விஜய். இவர் கதாநாயகனாக முதல்ல நடித்த திரைப்படம் எது என்றால் நாளைய தீர்ப்பு. இந்த திரைப்படத்துல மட்டுமல்ல, விளம்பரத்திலும் தன்னுடைய நடிப்பினை வெளிப்படுத்தி இருக்காரு. இவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் 5 கண்டங்கள் மற்றும் 80 நாடுகள்ல வெளியாகி பல லட்சம் ரசிகர்களையும் ஈர்த்திருக்கு.
2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் ஜோய் ஆலுகாஸ் நகைக்கடைக்கான விளம்பர படங்களை நடிச்சாரு. அதன் பிறகு 2011ல டாடா டோகோமா தொலைபேசி விளம்பரத்துல விஜய் நடிச்சாரு. இவர் தன்னுடைய ரசிகர் நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அரசியல் அமைப்பாக 2009ஆம் ஆண்டு மாற்றினார். இது 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவும் அளிச்சிச்சு. அவருடைய உறவினர் விக்ராந்த் ஒரு நடிகர். இவருடைய மாமா SN சுரேந்தர் ஒரு பின்னணி பாடகர் ஆவார் மற்றும் டப்பிங் கலைஞர் கூட. கடந்த 30 வருடங்களாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடித்து வரக்கூடிய விஜய் தமிழக சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட வெற்றி பெற்று அரசியல்ல மாநில முதலமைச்சர் என்ற புதிய அத்தியாயத்துடன் தொடங்கியிருக்காரு. நீண்ட காலமாக சமூக அக்கறை கொண்ட கருத்துக்களை முன்வைத்து வந்த அவரு மக்களிடம் வலுவான நம்பிக்கையுமே உருவாக்கியிருக்காரு. இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க வாக்காளர்களோட ஆதரவு அவருக்கு பெரிதும் துணை நின்றது. ரசிகர் அமைப்பை வலுவான அமைப்பாக மாற்றி அமைத்தது இந்த வெற்றியின் முக்கிய காரணியாக பார்க்கப்படுது. மாற்றத்தை விரும்பிய மக்களின் மனநிலையே இந்த முடிவில் பிரதிபலிக்கிறது. இந்த வெற்றி தமிழக அரசியல்ல புதிய தலைமையின் எழுச்சியை குறிக்கும் முக்கிய திருப்பமாகவும் இருக்கு. மேலும் இந்த வெற்றி மூலமாக அரசியல்ல புதிய முகங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளதோடு மக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய தலைவராக அவர் உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்துல வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மக்கள் நல கொள்கைகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட உள்ளன என்பது மீது அனைவரது கவனமும் திரும்பியிருக்கு. அதே நேரத்துல அவருடைய தலைமையில நிர்வாகம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, வேலை வாய்ப்பு உருவாக்கம், கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற முக்கிய துறைகளில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அவருடைய அரசியல் பயணத்தின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். மக்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்துவது அவருக்கு மிக முக்கிய சவாலாகவும் பார்க்கப்படுது. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருந்து ஜெம் தொலைக்காட்சியோடு. விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.